நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மதுமிதா வந்து கௌதமோட வீட்டில் வந்து போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செக்யூரிட்டி கிட்ட வந்து நான் உங்கள் சாரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வந்து உள்ள மீட்டிங்கில் இருக்காருமா, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல மதுமிதா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் அவரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சேன். சரி இருமா, இங்கே இருமா, நான் உள்ளே போயிட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு செக்யூரிட்டி வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. உள்ளே மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்போது எல்லாருக்குமே வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இது எல்லாருக்கும் வந்து கால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கௌதம் கேட்க, நீ இப்படி சண்டே டைமில் வச்சா எப்படி தானே வரும் அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாங்க. சரின்னு கௌதம் வந்துட்டு, சரி உங்களோட ஹாலிடேவை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி போயிட்டு கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே சந்தோஷ் வந்துட்டு, என்னது பொண்ணா, என்ன விஷயமா வந்திருக்காங்க, அப்போ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டியாக வந்து மது கிட்ட வந்து கேட்குறாங்க, மேடம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சார் கேட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, அதை நான் சார்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட போய் சொல்லணும், இல்லைனா அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய காரும் அவரோட காரும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எங்கள் காரில் வந்து லேசாக கீரை விழுந்துடுச்சு, அவர்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செக்யூரிட்டி வந்து, சரிங்கம்மா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் போயிட்டு சொல்கிறேன், இப்போ உடனே போய் சொன்னால் வந்து அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது மது வந்து அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சகுந்தலா பார்ட்டிக்கு வர சொல்லி கௌதமுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கௌதமா வந்து கீழே இறங்கி வராங்க. இப்போது சகுந்தலா வந்துட்டு கௌதமா ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கௌதமை பார்த்துட்டு வந்து, இவங்க தான் உங்களோட சன்னா, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரியவராக இருக்காரு அப்படின்னு கேட்க, அப்போது சகுந்தலா வந்துட்டு சொல்கிறாங்க, இவங்க வந்து என்னோட வீட்டுக்காரரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌதம் அங்கேருந்து வந்துடுவார். தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பார் சந்தோஷ் கிட்ட. அப்போது அந்த பார்ட்டிக்கு வந்து சந்திரிகான்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட பொண்ணும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து சகுந்தலா வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அஸ்வினியை கூப்பிட்டு, அஸ்வினி யார் அவங்கள வந்து இன்வைட் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அஸ்வினி வந்துட்டு, அம்மா தெரியாமல் நான் தான் வந்து லேடிஸ் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பும் போது அவங்களுக்கு அனுப்பிட்டம்மா அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அஸ்வினி வந்துட்டு, அம்மா அந்த ஆன்ட்டி வர நம்ம கௌதம் அண்ணாக்கும் அந்த அஞ்சனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சந்திரிகாவும் அவங்க பொண்ணும் அங்கே வராங்க. அங்கே வந்து, நீங்கள் மேரேஜுக்கு தான் இன்வைட் பண்ணல, எப்படியும் இந்த பார்ட்டிக்காவது இன்வைட் பண்ணிட்டீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பொக்கே கொடுக்குறாங்க. அப்போது சந்திரிகாவோட பொண்ணு அஞ்சனா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கௌதம் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது கௌதம் வந்து ஒரு இடத்துல சந்தோஷ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நேராக கௌதம் கிட்ட போய் பேசுகிறாங்க, கையை பிடிச்சி பேசுகிறாங்க, கன்னத்தில் கை வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணதுமே வந்து கௌதம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்றாரு. உடனே வந்துட்டு சந்தோஷை கூப்பிட்டு, சந்தோஷ் எனக்கு மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் அந்த அஞ்சனா கிட்டேருந்து தப்பிச்சு கௌதம் வந்து தனியாக வராரு. அப்போது சந்தோஷ் வந்துட்டு, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்க, அவள் ட்ராப் பண்ணுறா, அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணுறேன், நீ என்னடானா மீட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சானிடைசர் போட்டு கையை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்போது சந்தோஷ் வந்துட்டு, டேய் ஒரு பொண்ணு வந்து உன் கையை பிடிச்சி பேசுது, அதை விட்டுட்டு நீ வந்து சானிடைசர் போட்டு கழுவுற, ட்ராப் பண்ணுறான்னு சொல்கிற, நீ உனக்கு வந்து இதனால் தான்டா கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்ல. அப்போது சந்தோஷ் வந்துட்டு, அப்படியா, நீ வேணும்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அஞ்சு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பக்கமாக வந்து உட்காருவாங்க. அதை பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு, நீ போய் பேசிப்பார், உன்கிட்டயே அவன் அப்படி தான் வழிவா, நான் சொல்கிற மாதிரி செய், நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு நிறைய சொத்து இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு உன்னை அப்படியே பில்டப் கொடுத்து பேசிக்கோ, அப்போது உன்கிட்ட அவள் எப்படி பேசுகிறான்னு பாரு, உன்கிட்ட கண்டிப்பாக வழிவா, அவள் அப்படிலாம் இல்லைனா நான் வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு சந்தோஷம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் வந்து துபாயில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலை, நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க உடனே நம்பர் வந்து கேட்குறாங்க. அப்போது சந்தோஷம் நம்பரும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அபர்ணா பின்னாடி நின்றுட்டு நம்பரை வந்து ரெண்டு மூணு நம்பரை வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அபர்ணா அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது, நான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு வந்து பயங்கரமான டோஸ் விழுது. அதை பார்த்துட்டு கௌதம் வந்து சிரிச்சிட்ருப்பாங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. மதுமிதா வந்து வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறது எவ்வளவோ மேல் அப்படின்னு கால் வலிக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாயா ஸ்டுடியோவுக்கு ஆடிஷனுக்காக அதித்தியை வந்து வர சொல்லியிருப்பாங்க. அதனால் அதித்தியும் அவங்க அம்மாவும் வந்து அங்கே வராங்க. அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாபின்றவங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆடிஷனுக்காக எங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, சாரி மேடம், உங்களோட நேம் இங்கே இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களும் வந்து ஒரு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறாங்க. யாரும் வந்து எதுக்கும் கூப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் அந்த பாபிக்கிட்டே கேட்குறாங்க, சார் என்ன இது இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அவங்கள நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. என்ன சார் ஆடிஷன் கிடையாதா, எதுக்காக நீங்கள் இப்படி வெயிட் பண்ண வச்சுட்ருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. சாரி மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது, மேடம் உங்களே நல்லபடியாக கவனிச்சுக்க சொல்லி சொன்னாங்க. ஆடிஷன்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னது முடிஞ்சிருச்சா, உங்கள் மேடம் தானே கால் பண்ணி ஆடிஷனுக்கு வர சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாத மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க உடனே வந்துட்டு அவங்க பையன் ஜீவாக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவரும் அங்கே வந்துடுறாரு. நேராக வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. என்ன இது, நீங்கள் தானே ஆடிஷன் சொல்லிட்டு வர சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி வெயிட் பண்ண வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது மாயா அங்கே வந்து நிற்கிறாங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா நேராக மாயா கிட்ட போய் பேசுகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஆடிஷனுக்கு வர சொல்லிவிட்டு எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது மாயா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல ஜீவா, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ, ஐ நீட் யூ அப்படின்லாம் சொல்லி வந்து ஜீவா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போது ஜீவா வந்துட்டு ரொம்ப கோவமாக, இங்கே பாரு, நமக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் வேணாலும் இருக்கும், அதை நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும், என்னோடய ஃபேமிலியை இதில் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா வந்து பலார்னு அரைஞ்சிட்டு அங்கேருந்து வந்து அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு ஜீவா வந்துடுவாங்க. அப்போது மாயா வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சகுந்தலா வந்துட்டு அந்த பார்ட்டிலே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதே மாதிரி வேறு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தானே பார்க்குறீங்க, மாயாவோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்போது சந்திரிகாவும் அவங்க பொண்ணும் வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாயா மாதிரி ஒரு பொண்ணு வந்து யார் கட்டிட்டு போவாங்க சொல்லுங்கள், கௌரவமான குடும்பத்திலேருந்து யாரும் வந்து இந்த பொண்ணை கட்டிட்டு போக மாட்டாங்க, எல்லா கெட்ட பழக்கமும் அந்த பொண்ணுக்கு இருக்குது, ஆனால் இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை வச்சு யாரையாவது வளைச்சி போடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத கௌதம் வந்து கேட்டுருவார். கௌதம் இதை கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு வந்து கத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்கே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பேசுவீங்க, மாயா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வயசுலேயே அவள் எவ்வளோ சாதிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, பிஸ்னஸ் எல்லாம் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. மாயாவுக்கு பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்திரிகாவையும் அவங்க பொண்ணையை வந்து அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் மது வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ செக்யூரிட்டி வந்துட்டு, மேடம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கால் வலிக்க நின்றுட்டுருக்கீங்களே, வெளியில் சேர் இருக்குது, அங்கேயாவது போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே பரவாயில்ல, நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ வந்து கௌதமும் சந்தோஷம் வந்து பேசிக்கிட்டே வந்து வெளியில் வராங்க மேலே. அப்போ மது வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு கை ஆட்டுறாங்க. கௌதம் வந்து திரும்பி பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.